பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அழகான இடத்திலிருந்து, அருமையான இடத்திலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். நயாகரா நீர்வீழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடம். இது தண்ணீர் அவ்வளவு வெள்ளம் போல வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நீர்வீழ்ச்சியினுடைய சத்தம் அப்படியே எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமா, மன ரம்மியமா இருக்கும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார்னு சொன்னா, வேத புஸ்தகத்துல 9வது சங்கீதம் 10வது வசனத்துல, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவது இல்லை என்று ஒரு பக்தன் ஆண்டவர் கைவிடாதவர் என்பதை தெரியப்படுத்துகிறார். ஆண்டவர் கைவிட மாட்டார்னு நமக்கு தெரியும். நிறைய பிரசங்க கேட்டிருக்கிறோம் இல்ல? யாரு கைவிட மாட்டார்? கர்த்தரை தேடுகிறவர்களை. நீங்க அவரை தேடினாதான் உங்களை கைவிடாமல் நடத்துவார். அவர் கைவிடாத தேவன், அவர் மாறாதவர். அவரை நம்புறவங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆனா கர்த்தரை தேடணும். ஆண்டவரை தேடுறதுன்னா எப்படி அப்படின்னு சொன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அதிகாலையில எழுப்பி ஆண்டவரை தேடுவது அப்படின்னா, அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபம் செய்வது, அவருடைய முகத்தை தேடுவது, ஆண்டவரோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை கேட்பது. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராங்க. நம்ம சாதாரண மனிதர்கள். அவர் எவ்வளவு பெரிய தேவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பேச ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரோடு பேச விரும்புவதை காட்டிலும் அவர் உங்களோட பேசவும் உடைய குரலை கேட்க விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல போய் நேரம் கொடுங்க. ஆண்டவருக்கு அதிகாலையில் எழும்பி நீங்க வேத வசனத்தை தியானிச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவருமே நான் தேட வந்திருக்கிறேன், என்கிட்ட பேசுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி பாருங்களேன். அழகாய் பேசுவார். ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய குரலை கேட்டு நடக்கிற ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகளை எனக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்கிட்ட தான் பேசுவாரு. தவறான எண்ணம் இயேசுவை பற்றி கொண்டு இருக்கிறோம். ஊழியக்காரங்கிட்ட மட்டுமல்ல, நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம், உங்களோட பேசுவார். படித்து கொண்டிருக்கலாம், உங்களோட பேசுவார். பிசினஸ் செய்யலாம், உங்களோட பேசுவார். யார் தேடினாலும் தன்னை வெளிப்படுத்தி அவங்களோட பேசுவார். அப்ப நீங்க ஆண்டவரை தேடுகிற பழக்கமுள்ளவளா இருந்தா உங்களே ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவரை தேடுறதே கிடையாது. சும்மா அவசரம் வந்தா மட்டும் ஆண்டவரேன்றது அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அப்ப நீங்க ரெகுலரா வழக்கமா ஆண்டவரை தேடினாதான் ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி உங்களுக்கு அற்புதம் செய்து நடத்த முடியும். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தினந்தோறும் ஆண்டவரை தேடுவதற்கு வேத வசனத்தை வாசித்து அவரை தேடுங்க. இந்த வசனத்துல அவரை பார்க்க முடியும். ஜெபத்துல அவரை தேடும் போது அவரை பார்க்க முடியும். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் தினந்தோறும் என் ஜெபத்துல வேத தியானத்துல உம்மை தேடணும், நீர் என்னை கைவிடாமல் நடத்தணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.